அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். கும்ப லக்னம், அதாவது ஜாதகம் அப்படின்னாலே முதல்ல முக்கியமான ஒன்று லக்னம் தான். என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிற மாரி ஜாதகம் அப்படின்னா அதில் முக்கியமான விஷயம் லக்னம் தான். லக்னத்தை வச்சு தான் ஒருத்தருடைய தோற்றம், குணநலம், அவங்களுக்கு எப்படி கல்வி சிறப்பு இருக்கும், ஆரம்ப கல்வி எப்படி இருக்கும், அவங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படிப்பட்ட குடும்பம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், இளைய சகோதரன் எப்படி அமையும் அவங்களுக்கு, அதே மாதிரி இவங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், அதே போல் அசையா சொத்துக்கள் இப்போ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதா, அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் ஆதாயம் இருக்கிறதா, தாயாருடைய நிலை என்ன, இவர் வாகனம் வசதி எப்படி இருக்கும், இவருக்கு எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க, குழந்தைகளோட நிலை என்ன, அதே போல் இவருக்கு என்ன பதவி கிடைக்கும், இவருக்கு உத்தியோகம் கிடைக்குமா, தொழில் கிடைக்குமா, அதே போல் இவருக்கு வரக்கூடிய நோய்கள் எப்படி இருக்கும், இவர் கோர்ட்டு கேஸ் எல்லாம் சந்திப்பாரா, அதே போல் பார்த்திங்கன்னா வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், இவருக்கு கூட்டு தொழில் அமையுமா அமையாதா, அதே போல் அந்த கூட்டு தொழில் இவருக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, நண்பர்கள் இவங்களுக்கு எப்படி இருப்பாங்க, இவருடைய ஆயுள் காலம் எவ்வளோ இருக்கும், அதே போல் இவருடைய தந்தை நிலை என்ன, இவர் உயர்கல்வி படிப்பாரா படிக்க மாட்டாரா, அதே போல் தொலைதூரம் வெளிநாட்டு இங்கேயே இருப்பாரா வெளிநாட்டுக்கு போவாரா, அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு நடக்கக்கூடிய அதாவது இவருக்கு அமையக்கூடிய தொழில் வாய்ப்புகள் என்ன, இவருக்கு எந்த தொழில் அமையும், அதாவது இவருக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி மூத்த சகோதரத்துடன் ஒற்றுமையாக இருப்பாரா, இல்லை மூத்த சகோதரத்துடன் கருத்து வேறுபாடு இருக்குமா, இவர் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நடக்குமா, இவருக்கு தொழிலிலே லாபங்கள் ஏற்படுமா, இவருக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் விரயங்கள் ஏற்படும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்கணத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். லக்கணத்தை வச்சு தான் ஒவ்வொரு பாவமும் எந்தெந்த ஸ்தானங்களும் என்னென்ன பலன்களை சொல்லும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயமே லக்னம் தான். தசாபுத்தி வரைக்குமே லக்னத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த திசை யோகத்தை செய்யுமா, அவயோகத்தை செய்யுமா, மாரகத்தை செய்யுமா, அந்த திசையுடைய பலன் இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முதல் கொண்டு நம்மளுடைய லக்கணத்தை வச்சு தான் சொல்லப்படுகிறது. அது 3, 6, 8, 12 மறைவு ஸ்தான திசையா, லாபாதிபதி திசையா எல்லாமே லக்கணத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த லக்கணத்து வரிசையில் இன்னைக்கு கும்ப லக்கணத்தை பற்றி பார்ப்போம். ஒருவருடைய ஜாதகத்தில் கும்ப லக்கணமாக இருந்து எந்த ராசி நட்சத்திரம் வேணா இருக்கட்டும், எந்த திசை வேணா இருக்கட்டும், ஆனால் ஒருவருடைய கும்ப லக்கணத்துக்கு என்னென்ன பொது பலனாக இருக்கும், அவர் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அவருக்கு எப்படிப்பட்ட திசை யோகத்தை செய்யும், எந்தெந்த திசை யோகத்தை செய்யும், எந்தெந்த திசை அவயோகத்தை செய்யும், அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் வழிபடக்கூடிய தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர் வாழ்க்கையில் வெற்றிகர மனிதராக இருப்பார், இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாகவே கும்ப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் இட சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி சந்திக்கக்கூடியவராக இருப்பாங்க. அதாவது வாழ்க்கையில் முன்பகுதி நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க, பின்பகுதி வாழ்க்கையுடைய பின்பகுதியில் வெற்றிகர மனிதராக வாழ்வார்கள். அதாவது முன்பகுதி கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கை இருக்கும் கும்பலக்கணத்தை பொறுத்தவரை. பிற்பகுதி 30 வயதிற்கு மேல் ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்களுக்கு அமையும் கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகளை அடிக்கடி சந்திக்கக்கூடியவராக இருப்பாங்க. நிலம் இடம்லாம் நம்ம பேரில் தான் இருக்கா இல்லையான்னு அப்பப்போ இவங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா சகோதர ஒற்றுமை இருக்காது, அதனால் நிலம் சகோதரர்களுக்கு தோஷத்தை இருக்கிறதுனால நிலம் இடம் சம்பந்தமாக பிரச்சனை இருந்துக்கிட்டே வாழ்நாள் பூராமே இருக்கும். அதில் கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க வேலைக்கு போனால் கூட அந்த உத்தியோக விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சக ஊழியர்களை ஒரு நாள் இவங்க நம்பக்கூடாது. சக ஊழியர்களால் பிரச்சனை அடிக்கடி சந்திக்கக்கூடியவர்களும் இந்த கும்பலக்கணக்காரர்களை தான். வாகனங்களில் கவனமாக இருக்கணும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காயப்படும். அதனால் வாகனங்கள்லையும் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆக கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்குமே அதாவது சனியுடைய ஆட்சி வீடு, சனிக்கு 2 வீடு இருக்குது, இருந்தாலும் கூட கும்பத்தில் தான் அவர் மூலத்திரிகோணம் அடைவார். மூலத்திரிகோணம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுறது தான் அந்த மூலத்திரிகோண வீடு. அப்போ சனியுடைய ஆதிக்கம் நிறைந்த லக்னம் எது அப்படின்னா அது கும்பம்தான். ஆக முன் வாழ்க்கையை விட பின் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். அதாவது கல்வி சிறப்பு மிகச்சிறப்பாக இருக்கும். கல்விக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடியவராக இருப்பார். குடும்பத்திற்காகவும் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் அதிகமாக செலவு செய்யக்கூடியவராக இருப்பார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளைய சகோதரத்தால் எந்த பிரயோஜனமும் இருக்காது கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். அது ஆண் சகோதரமாக இருந்தாலும் சரி, பெண் சகோதரமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட எந்த வேலையும் இவங்க செய்யக்கூடாது. செஞ்சால் இவங்க ஏமாந்து போவாங்க. அப்போ ஆன்லைன் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சாதாரண இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான விஷயங்களில் கூட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவர் யார் அப்படின்னா கும்பலக்கணத்துக்காரங்க தான். அதே மாதிரி வீடு அசையா சொத்துக்கள் மூலமாக லாபம் அடையக்கூடியவர், வருமானம் பெறக்கூடியவர்,
அதே மாதிரி வீடு வாடகைக்கு விடுறது, நிலம் சம்பந்தமாக ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழிலெலாம் செஞ்சு அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, வாகன தொழில் செஞ்சு அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, தாயார் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவங்க இருப்பாங்க, தாயார் வழி குடும்பத்திற்கு வருமானம் பெறக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறது இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவர்கள் புத்திரர்கள் சம்பந்தமான விஷயங்களை எதுவும் வெளியில் சொல்லக்கூடாது. புத்திரர்கள் என்ன செய்கிறாங்க, எங்கே படிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிற விஷயங்களை இவர் வெளியே சொல்லக்கூடாது. இவருடைய பதவி சம்பந்தமாக பொறுப்பு சம்பந்தமான விஷயங்களையும் இவங்க யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களையும் யார்ட்டையும் இவங்க ஷேர் பண்ணக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீர் சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த விஷயங்களில் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நில இட சம்பந்தமாக பிரச்சனை அடிக்கடி இவங்களுக்கு வரும். அதனால் கண்டிப்பாக இவங்க நிலம் இட சம்பந்தமாக அடிக்கடி நம்ம பேரில் தான் இருக்கா நிலம் இடம்லாம் அப்படின்னு அது சம்பந்தமாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். வாகனங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் உண்மை. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ஜாதகத்தோட உண்மை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த கடகம் சிம்மம் மகரம் கும்பம் இது ரெண்டுமே 7க்கு 7 வரும். அப்போ வாழ்க்கை துணை விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, கும்பலக்கணம் சனியோட வீடு, இவருக்கு நேர் 7 வாழ்க்கை துணையோட வீடு எதுன்னா சிம்மம். அப்போ நேர் ஆப்போசிட்டாக வந்துடும், சனி சூரியன் வந்துடும். அப்போ கருத்து வேறுபாட்டுடைய களத்தில் அமையும், விட்டு கொடுத்து தான் போகணும். இவங்களுக்கு எவ்வளோ ஈகோ இருக்கோ அதே அளவு ஈகோ அவங்களுக்கும் இருக்கும். அப்போ கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா மட்டும் சிறப்பாக இருக்கும். மற்றபடி நண்பர்கள் விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் கும்பலக்கணத்துடைய கணக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா, இவர்களுடைய இவருக்கு ஏதாவது சின்ன நோய் வருது அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே கவனிக்கணும். இல்லை அப்படின்னா அது பெருசாகிடும். ஒரு சின்ன எங்கேயாவது ஒரு சாதாரணமான ஒரு சின்ன வலியோ ஏதோ வேதனையோ இருக்குது அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஆரம்பத்திலேயே அதை கவனித்து இருந்தால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். இல்லைன்னா அது பெருசாக புகாகரமாக மாறி போகும் அப்படிங்கிறது தான் இந்த கும்பலக்கணத்துடைய கவனமாக இருக்கக்கூடிய விஷயம். தந்தை பார்த்திங்கன்னா எதையுமே நியாயம் நீதி பார்க்குறவர். தந்தை இது சரி, அது குடும்பத்துக்காகவும் சரி வெளியே இருந்தாலும் சரி, இது சரி இது தப்புன்னு யாரையுமே எடை போட்டு பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னா இவருடைய தந்தை, கும்பலக்கணத்தவருடைய தந்தை. தொலைதூர பயணம் செய்யக்கூடியவர் கும்பலக்கணம். அதன் மூலமாக ஆதாயங்கள் பெறக்கூடியவர். தொழில் சம்பந்தமாகவோ வேலை சம்பந்தமாகவோ உயர்கல்வி சம்பந்தமாகவோ தொலைதூர பயணம் செய்து அதன் மூலமாக ஆதாயம் பெறக்கூடியவர் யார் அப்படின்னா கும்பலக்கணம் தான். தொழில் சம்பந்தமான அடிக்கடி பிரச்சனைகள், தொழில் போட்டி பொறாமைகள், தொழில் சம்பந்தமான அடிக்கடி ஏற்ற இறக்கங்களை, திடீர் ஏற்றமாக இருக்கும், திடீர்னு பார்த்தா சரியும், அந்த மாதிரி தொழில் சம்பந்தமான ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த கும்பலக்கணத்துக்காரவங்க தான். அதே போல் பார்த்திங்கன்னா, இவருடைய மூத்த சகோதரத்தால் இவருக்கு கொஞ்சம் அனுகூலம் ஆதாயம் இருக்கும். உயர்கல்வியால் அனுகூலங்கள் இருக்கும். தொலைதூர பயணத்தால் அனுகூலம் ஆதாயங்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் சம்பந்தமான விரயங்களை அதிகமாக சந்திப்பார். அப்போ ஒரு தொழில் செய்கிறாருன்னா அதில் ஆரம்பத்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த தொழில் டெவலப் ஆகிற வரைக்கும் நிறைய விரயங்களை சந்திக்கக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த கும்பலக்கணத்துக்காரங்க. தன்னுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்காக அடிக்கடி அதிகமாக செலவு செய்யக்கூடியவரும் யார் அப்படின்னா இந்த கும்பலக்கணத்துக்காரர் தான். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சந்திர திசை நன்மை செய்வதில்லை. சந்திர திசை 10 வருஷம் நடக்கக்கூடிய சந்திர திசை வெளிநாட்டு யோகம் கொடுக்கணும், நிலம் இடம் வீடு வாங்கணும், போர் அடிக்கணும், இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய திசை சந்திர திசை இல்லையா. அந்த சந்திர திசை கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பெரிதாக நன்மை செய்வதில்லை. அது எந்த இடத்துல இருந்து எப்படி திசை நடத்தினாலும் கூட. அடுத்ததாக செவ்வாய் திசை நடக்கக்கூடிய 7 வருஷமும் இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு பெரிதாக நன்மை செய்வதில்லை. பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், பூமியை அசையா சொத்துக்களை சேர்க்கக்கூடிய செவ்வாய் திசையும் இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு பெரிதாக எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவருடைய நன்மைகளை அதிகமாக செய்வது கிடையாது. இவருக்கு ஒரே ஒரு ராஜயோக திசைனா சுக்கிர திசை. கும்பலக்கணக்காரர்களுக்கு மட்டும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது அதனுடைய பலத்தை பொறுத்து 3, 6, 8, 12 மறைஞ்சிருந்தா கூட, பகை நீச்சமாக இருந்தால் கூட அதனுடைய பலத்தை பொறுத்து இவர்களுக்கு அதிகமான நன்மைகளையே செய்யும். கும்பலக்கணக்காரர்களுக்கு சுக்கிர திசை வெளிநாட்டு யோகம் கொடுக்கும், வீடு கட்டும், நிலம் வாங்கும், இடம் வாங்கும், போர் அடிக்கும், ராயல் அப்பார்ட்மெண்ட் வரை கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த சுக்கிர திசை இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு. இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக பார்த்தீங்கன்னா மலை மேலுள்ள முருகனை வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வணங்கிட்டு வரலாம். மலை மேலுள்ள முருகனுக்கு வெட்டி வேறு மாலை அல்லது செவ்வரளிப்பு மாலை பன்னீரால் அபிஷேகம் பண்ணி மலை மேலுள்ள முருகனை வருஷத்துக்கு ஒரு தடவை வழிபாடு செய்யும்போது யோககரமான மனிதராக மாறுவார். அதே மாதிரி வாராகி தெய்வ வழிபாடும் கும்பலக்கணக்காரர்களை வாழ்க்கையிலே வெற்றிகர மனிதராக ஆக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.